பறவைகளின் பனிக்காலம். முன்பொரு காலத்துல நாம்பூர் காட்டுல பனியோட தாக்கம் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு மரத்தோட கிளையில ஒரு உடைஞ்சு போன மர வீட்டுல மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்தா. அம்மா, எனக்கு இன்னைக்காச்சும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவீங்களா? தினம் தினம் என்னால இந்த குளிர்ல தூங்கவே முடியலம்மா. உனக்கு ஸ்வெட்டர் வாங்கி தரணும்னு அம்மாவுக்கும் ரொம்ப நாள் ஆசைம்மா. ஆனா என்ன பண்றது, நான் வேலை செய்யற காசு நம்மளோட சாப்பாட்டுக்கே சரியா போயிடுதுமா. போங்கம்மா, நீங்க தினமும் இதே தான் சொல்றீங்க. தினம் தினம் நீங்க ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவீங்கன்னு காத்து காத்து நான் ஏமாந்து போறேன். கவலைப்படாதம்மா, கண்டிப்பா நம்மளோட நிலைமை ஒரு நாள் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்யறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. மகாராணி வந்துட்டீங்களா? இன்னைக்கு வேலைக்கு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? முதலாளி அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. காட்டுல ரொம்ப பனி பெய்யுது. இந்த பனில பறந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு போய் நிறைய மரக்கட்டைகளை வெட்டி எடுத்துட்டு வா. இந்த குளிர்காலத்துல எனக்கும் காலுவுக்கும் குளிர் காயறதுக்கு மரக்கட்டைகள் வேணும். உடனே மீனுக்குருவியும் அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு வேகமா மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. அந்த கடுமையான பனியில ரொம்பவும் கஷ்டப்பட்டு மரக்கட்டைகளை வெட்டி அதை மறுபடியும் காகங்களோட வீட்டுக்கு கொண்டு போச்சு. நாள் முழுவதும் ராணி காகத்தோட வீட்டுல எல்லா வேலைகளையும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு செஞ்சது. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. குருவி, இந்தா இன்னைக்கு நீ வேலை செஞ்சதுக்கான காசு. முதலாளி அம்மா, தினமும் என்கிட்ட நிறைய வேலைகளை சொல்றீங்க, ஆனா காசை மட்டும் ரொம்ப குறைவா கொடுக்கறீங்க. என்னோட சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, அப்பதான் எனக்கும் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். உனக்கு வாய் அவ்வளோ பெருசாகிடுச்சா? ஒழுங்கா நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போ, இல்ல நாளையில இருந்து நீ வேலைக்கே வர வேண்டாம். சரி, நீங்க கொடுக்கற சம்பளத்தையே நான் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகங்கள் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு ரொம்பவும் சோகமா அங்கிருந்து பறந்து போச்சு. புராணே, இந்த காசை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தானியத்தையும் பழங்களையும் கொடுங்க. அட, என்ன மீனு, நம்ம காட்டுல விலைவாசி எல்லாம் ரொம்ப கூடிடுச்சு. இந்த காசுக்கு என்னால தானியங்களை மட்டும்தான் தர முடியும். என்ன சொல்றீங்க? இப்படி காட்டுல விலைவாசி கூடுச்சுன்னா என்ன மாதிரி ஏழை பறவைகள் எல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? என்னால இந்த விலைவாசிக்கு எதுவுமே செய்ய முடியாது. நீங்க 3 வேளை சாப்பிடுறத 2 வேளை தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புறா மீனுக்குருவி கிட்ட இருந்த காசை வாங்கிக்கிட்டு அதுக்கான தானியத்தை மட்டும் கொடுத்துச்சு. அதை வாங்கின மீனுக்குருவி தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மரத்தோட கிளையில ஒரு ஸ்வெட்டர் வியாபாரி நிறைய ஸ்வெட்டர்களை வித்துக்கிட்டு இருந்தாரு. வீட்டுல என் குழந்தை நான் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவேன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பா. ராத்திரி அவ குளிர்ல நடுங்கிறத என்னால பார்க்கவே முடியல. நான் ஏதாச்சும் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு வாழை மரத்துல இருந்து 4 வாழை இலைகளை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, என்னம்மா இது? ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இந்த வாழை இலை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சாரா, நம்மள மாதிரி ஏழைகளுக்கு இந்த வாழை இலைதாமா ஸ்வெட்டர். இந்த இலைய உன் மேல போட்டுக்கிட்டா உனக்கு குளிராது. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. காகங்கள் தங்களோட வீட்டு முன்னாடி விறகு கட்டைகளால தீ மூட்டி விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு வயசான ஆந்தை பாட்டி காகங்களோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. காகங்களே, என் வீடு பக்கத்து காட்டுல இருக்கு. நான் ராத்திரி நேரம் இந்த காட்டுல மாட்டிக்கிட்டேன். என்னால இந்த கடுமையான குளிரை தாங்கவே முடியல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்களோட வீட்டுல எனக்கு இடம் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, முடியாது. வயசான குருவி, எங்களோட பெரிய மர வீட்டை பார்த்ததுமே இதுக்குள்ள வந்து தங்கிடலான்னு நினைச்சியா? உன்ன மாதிரிப்பட்ட குருவிகளுக்கு எங்க வீட்டோட வெளியவே நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி உன்னை எங்க வீட்டுக்குள்ள சேர்த்துப்போம்? நீங்க எப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க? என்னோட நிலைமைய பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வரலையா? என்ன இறக்கமா? இறக்கம் எல்லாம் பார்த்தா எங்களால இவ்ளோ பெரிய மர வீட்டுல இவ்ளோ வசதியா வாழ முடியுமா? உன்கிட்ட பேசி நாங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஓ, இங்கிருந்து. காகங்கள் இப்படி மோசமா நடந்துகிட்டத பார்த்த ஆந்தை பாட்டி ரொம்பவும் வருத்தப்பட்டு
பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி அந்த வாழை இலை போர்வையில தான் வீட்டுல படுத்து ரொம்பவும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு மீனுவோட வீட்டின் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இந்த ராத்திரி இந்த கொற்ற பனியில யாரு வீட்டோட கதவை தட்டுறது? யாரு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மகளே, எனக்கு ரொம்ப குளிருதுமா. உன் வீட்ல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பியாமா? தயவு செஞ்சு வீட்டோட கதவை திறமா. வயசான பாட்டியோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி வேகமா போய் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மகளே, என்னால இந்த குளிரை தாங்கவே முடியலம்மா. உன் வீட்ல ஒரு ஓரமா இந்த ராத்திரி மட்டும் நான் இருந்துக்கிட்டு காலையில என் காட்டுக்கு போயிடுறேம்மா. பாட்டிமா, நீங்க தாராளமா என் வீட்டுல தங்கலாம். முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாட்டிமாவை தான் வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. பாட்டிமா, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் நிறைய சாப்பிட்டேன். என்னால இந்த குளிரை தான் தாங்க முடியல. பாட்டிமா, என் வீட்டுல எந்த போர்வையுமே இல்ல. நீங்க இந்த வாழை இலை போர்வையில படுத்துக்கிறீங்களா? நீ வீட்ல இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். மீனுக்குருவியும் தன்னோட இடத்த ஆந்தை பாட்டிக்கு கொடுத்துச்சு. மீனுக்குருவியோ அந்த படுக்கையோட ஒரு ஓரத்துல அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஆந்தை பாட்டியும் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு தயாரானாங்க. நீ ஏழையா இருக்கலாம், ஆனா உன் மனசு ரொம்ப பெருசுமா. எனக்கு சில மந்திர வித்தைகள் தெரியும். உன் வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு, அதை திறந்து பாரு. எனக்கு உதவி செஞ்ச உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை பாட்டி அங்கிருந்து பறந்து போனாங்க. வீட்டுக்குள்ள வந்த மீனுக்குருவியும் ரொம்பவும் ஆர்வமா அந்த பெட்டிய திறந்து பார்த்துச்சு. அதுக்குள்ள குளிர்காலத்துக்கு ஏற்ற நிறைய போர்வைகள் இருந்துச்சு. மீனுக்குருவி அந்த போர்வைகளை வெளியே எடுத்துச்சு. உடனே அந்த பெட்டிக்குள்ள இன்னும் அதிக போர்வைகள் வர ஆரம்பிச்சது. ஹை அம்மா, இது ஒரு மந்திர பெட்டிமா. நாம இந்த போர்வைகளை சந்தையில அதிக விலைக்கு விற்கலாமா? அப்போ நமக்கு பெரிய வீடு, நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைக்குமா? இது ரொம்ப தப்புமா. நாம நம்மளோட கடந்த காலத்தை என்னைக்குமே மறக்க கூடாது. நாம தினம் தினம் போர்வை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நம்மள மாதிரி கஷ்டப்படுற பறவைகள் இந்த காட்டுல நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவும் குறைஞ்ச விலையில நாம இந்த போர்வைய கொடுக்கலாமா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு மரத்தோட கிளையில ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சு அந்த போர்வைகளை கஷ்டப்படுற பறவைகளுக்கு ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துச்சு. ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு போர்வைகளை விற்கிறதுனால மீனுவோட வியாபாரம் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது. அது சந்தையில ஒரு பெரிய கடையில நிறைய போர்வைகளை விற்க ஆரம்பிச்சது. ஏ குருவி, வீட்டு வேலையை விட்டுட்டு இந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டியா? இது என் சொந்த கடை. எல்லாம் ஒரு வயசான பாட்டியோட ஆசீர்வாதம் தான். அவங்களால தான் என்னால இவ்ளோ பெரிய கடைக்கு முதலாளியாக முடிச்சது அப்படின்னு மீனுக்குருவி நடந்த விஷயத்த சொல்லுச்சு. கலு, அந்த வயசான பாட்டி நம்ம வீட்டுக்கு வர வேண்டியவங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த வயசான பாட்டிய தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. காலுக்காகவும் காட்டுல பல்வேறு இடங்கள்ல அந்த வயசான பாட்டிய தேட ஆரம்பிச்சது. ஒரு ஆற்றங்கரையோட பக்கமா ஆந்தை பாட்டி உட்கார்ந்து இருக்கிறத காலுக்காகவும் பார்த்துச்சு. பாட்டிமா, என் வீட்டுக்கு வாங்க பாட்டிமா. நான் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன்னு தெரியுதுப்பா. உன் வீட்ல ஒரு பெட்டி இருக்கும், அதை நீ திறந்து பாரு. என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையா கிடைக்கும்பா. ஹை, அப்படியா பாட்டிமா? சரி சரி, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரெண்டு காகங்களும் ரொம்பவும் ஆர்வமா திறந்து பார்த்தாங்க. ஏய் காகங்களா, இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனையில இனிமே நீங்க வயசான குருவிங்க கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும், புரிஞ்சுதா? அப்படின்னு சொன்ன அந்த குச்சி ரெண்டு காகங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. குடையும் ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் சுட்டி பொண்ணு சாரா தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. சாரா, விளையாடினது போதுமா? சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிக்கோ. அம்மா உணவு தேடுறதுக்காக வெளியே போறேன். அம்மா, இன்னைக்காச்சும் உணவு எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்களா? மழைக்காலம் வரப்போகுது. அம்மா நிறைய உணவுகளை சேமிச்சாகணும். இன்னைக்கும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும். அம்மா அம்மா,
இன்னைக்கு நானும் உங்க கூட உணவு தேட வரேம்மா. சரி, தாராளமா வரலாம். ஆனா கொஞ்ச தூரம் பறந்ததுமே எனக்கு ரெக்கை வலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. இல்லம்மா, நான் சொல்லவே மாட்டேன். நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் உங்க கூட பறப்பேன். சரி சரி சாரா, வீட்டுக்குள்ள உனக்குன்னு ஒரு சின்ன கூடைய வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு பேசிக்கிட்டு சாராவும் மீனுக்குருவியும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. குழந்தை சாராவோ தான் அம்மா கூட ரொம்பவும் சந்தோஷமா முதல் முறையா உணவு தேடி பறந்து போனா. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. மீனுக்குருவியும் சாராவும் நிறைய தானியங்களையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சாயங்கால நேரத்துல மேகராணி வானத்துல இருந்து மழைய பொழிய வைக்கிறதுக்காக நாப்பூர் காட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்த அவங்க கொஞ்ச நேரத்திலேயே வானம் முழுவதையும் கருமேகங்களால மூட வச்சாங்க. வானம் முழுவதும் இருட்டாகுதுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா காட்டுல ரொம்ப வேகமா காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காற்றோட வேகம் மீனுக்குருவியோட சின்ன மர வீட தாக்க ஆரம்பிச்சது. அம்மா, நம்ம வீட்டுக்கு என்னாச்சுமா? எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? அம்மா, எனக்கு பயமா இருக்கு. சாரா, இந்த நேரத்துல நாம வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ உடனே வீட்ல இருந்து வெளியே போ. அம்மா உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வர. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே சாரா வேகமா தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போனா. மீனுக்குருவி உணவு எடுத்துட்டு வெளியே போகிறதுக்குள்ள அந்த சின்ன மர வீடு காத்துல அப்படியே கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்த மர வீடு ரொம்பவும் மோசமான நிலையில உடைஞ்சு போயிடுச்சு. வீட்டோட மேற்கூரை மீனுவோட தலையில வேகமா மோதினதுனால அது அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுச்சு. எழும்புங்கம்மா, அம்மா கண்ணை திறந்து பாருங்க. அம்மா, என்கிட்ட ஏதாச்சும் பேசுங்கம்மா. குழந்தை சாரா என்ன பண்றதுன்னே தெரியாம தான் அம்மாவோட பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல அந்த பக்கமா மிட்டுக்கிளி தன்னோட ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போச்சு. இந்த மோசமான சம்பவத்தை பார்த்த மிட்டுக்கிளி அந்த இடத்துக்கு வந்துச்சு. குழந்தை, உங்க அம்மாவுக்கு தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அவங்கள இப்பவே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும். வா, என்னோட வண்டியிலேயே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி சாராவையும் மீனுக்குருவியையும் ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போச்சு. இந்த துண்டுல இருக்கிற மருந்துகளை எல்லாம் உடனே வாங்கிட்டு வா. அப்பதான் உங்க அம்மாவுக்கான மருத்துவத்தை நான் தொடங்க முடியும். நான் இப்பவே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா அந்த துண்டை வாங்கிக்கிட்டு மருந்து கடையை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல காட்டுல மழையும் ஒரு வழியா நின்று இருந்துச்சு. அங்கிள், எனக்கு இந்த துண்டுல இருக்கிற மருந்துகளை சீக்கிரமா கொடுங்க அங்கிள். காலுக்காகமும் சாரா கிட்ட இருந்த மருந்து துண்டை வாங்கி அதுல இருந்த மருந்துகளை எடுத்து சாரா கிட்ட கொடுத்துச்சு. குழந்தை, இந்த மருந்து மொத்தமா சேர்த்து 2000 ரூபாய் ஆகுது. சீக்கிரம் காசை கொடு. காசா அங்கிள்? என்கிட்ட எந்த காசும் இல்ல. எங்க அம்மா சரியானதுமே சீக்கிரமா உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துடுறேன். என்ன, காசு இல்லையா? அப்படின்னு சொன்ன காலுக்காக வேகமா சாரா கிட்ட இருந்து அந்த மருந்துகளை வாங்கிடுச்சு. ஏய் குழந்தை, நான் இங்க யாருக்கும் இலவசமா மருந்துகளை கொடுக்கறது கிடையாது. அங்கிள், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு எங்க அம்மாவை விட்டா வேற யாருமே இல்ல. அட சின்ன குருவி, வேலை நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணாத, இங்கிருந்து போயிடு. உடனே குழந்தை சாராவோ என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போனா. டாக்டர், மருந்து வாங்க போனா காசு வேணும்னு சொல்றாங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல. நாங்க இங்க யாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கறது கிடையாது. இன்னும் 2 நாட்களுக்குள்ள மருத்துவத்துக்கான காசை நீ கொடுத்தாகணும். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சாராவுக்கு இப்போ வீடும் இல்ல, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவ ரொம்ப தனிமையா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தா. அம்மா, நான் எப்படி உங்க மருத்துவத்துக்கான காசை ஏற்பாடு பண்ண போறேன்னு எனக்கு எதுவுமே புரியலம்மா. உங்களை விட்டா எனக்கு இந்த காட்டுல வேற யாரையுமே தெரியாதேம்மா. அப்படின்னு சொல்லி சாரா அழுதபடியே அந்த மரத்தோட கிளையில படுத்து தூங்கிட்டா. அந்த நேரத்துல மேகராணி மறுபடியும் நாப்பூர் காட்டுல ஜோரா மழைய பொழிய வச்சாங்க. ஐயோ,
மறுபடியும் மழை வந்துடுச்சு. இப்போ நான் எங்க போறது? எனக்கு என்ன இப்போ ஒரு வீடு கூட இல்லையே. அந்த நேரத்துல மேகராணி மழைய பொழிஞ்சபடியே அந்த பக்கமா வந்தாங்க. சின்ன குருவி, இந்த கொற்ற மழையில நீ எதுக்காக நினைஞ்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் உன் வீட்டுக்கு போ. இல்ல, எனக்கு வீடு எதுவும் இல்ல. என் வீடு நேத்து பெஞ்ச மழையில உடைஞ்சு போயிடுச்சு. ஆமா, உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா? அப்படின்னு மேகராணி கேட்டதுமே சாரா அழுதபடியே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. சாராவோட கதையை கேட்ட மேகராணி ரொம்பவும் சோகமாகிட்டாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இந்த வயசுல எவ்வளவு கஷ்டம். குருவி, நீ கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு மந்திர கொடைய தரேன். அந்த கொடைய நீ ஒரு நாள் ஒரு முறை மட்டும்தான் திறந்து மூடணும். அப்படி நீ செஞ்சா உனக்கு தங்க நாணயம் கிடைக்கும். அத வச்சு உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கோ. உங்க அம்மாவோட மருத்துவ செலவையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன மேகராணி மந்திர கொடைய சாராவுக்கு கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. குழந்தை சாராவும் அந்த கொடைய திறந்து மூடுனா. உடனே அதுல இருந்து ஒரு மந்திர காசு வந்துச்சு. சாரா ரொம்ப சந்தோஷமா அந்த மந்திர காசையும் மருந்து சீட்டையும் எடுத்துக்கிட்டு மருந்து கடைக்கு பறந்து போனா. அங்கிள், அங்கிள், நான் இன்னைக்கு தங்க காசு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எனக்கு இந்த மருந்து சீட்ல இருக்கிற எல்லா மருந்துகளையும் கொடுங்க. என்ன தங்க காசா? சரி சரி குழந்தை, நான் இப்பவே தரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக அந்த மருந்து சீட்ல இருக்கிற எல்லா மருந்துகளையும் சாரா கிட்ட கொடுத்துச்சு. உடனே சாராவோ அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போனா. இந்த மாதிரியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. தினம் தினம் சாரா அந்த கொடைய ஒரு முறை மட்டும் திறந்து மூடுனா. அதுல இருந்து கிடைக்கிற தங்க காசுகளை சேமிச்சு தனக்குன்னு ஒரு சின்ன மர வீட்டை வாங்கினா. அட, இந்த சின்ன குருவி தனியாளா எவ்வளவு வேலைகளை செய்யுது. இந்த குருவி கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக சாராவுக்கு தெரியாம சாராவை பின்தொடர ஆரம்பிச்சது. அன்னைக்கு குழந்தை சாரா வழக்கம் போல தன்னோட மந்திர கொடைய திறந்து மூடுனா. அதுல இருந்து கிடைச்ச தங்க காசை தான் அம்மாவோட மருத்துவ செலவுக்காக சேமிச்சு வச்சா. காகம் சாரா தூங்குற நேரத்தை பயன்படுத்தி அந்த மந்திர கொடையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. தன்னோட வீட்டுக்கு வந்த காலுக்காக ரொம்பவும் சந்தோஷமா அந்த மந்திர கொடைய திறந்து மூடுச்சு. இப்படியே காலுக்காக தொடர்ந்து பல முறை அந்த மந்திர கொடைய திறந்து மூடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கொடைய திறந்து மூட மூட காலுக்காகவும் தன்னோட உயரத்துல இருந்து ரொம்பவும் சுருங்கி சின்னதா மாறிடுச்சு. ஐயோ, என்ன இது? நான் இவ்ளோ சின்னதா மாறிட்டேனே. கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்பவும் பதட்டத்தோட தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த சமயத்துல அங்க வந்த கழுகு காலுக்காகத்தை தன்னோட உணவுன்னு நினைச்சு அதை அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மந்திர கொடை மறுபடியும் சாராவோட வீட்டுக்கே போயிடுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே மீனுக்குருவி மறுபடியும் உடல்நிலை சரியாகி தான் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ரித்வின், ஹனிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷினி, அபி, அபிலாஷ், அக்ஷயா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அப்துல்லா, ஹாய் விக்கி, விசு, தாமரை செல்வி அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். மகிழன், குமரேசன், பாண்டி செல்வி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அரவிந்த், ஆனந்த் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கதீஜா, ஹாய் உஸ்மான், ஹாய் அஜய் அஸ்வின், ஹாய் சல்மா, மோனிஷ், ஜஸ்வந்திகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஏகன்யா, ஆராத்யா, அகஸ்தியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மேனகா, சுப்ரியா, மீனாட்சி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுஜன், அகரன், முத்து செல்வன், அமரா வர்மா, ஆதிரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.